ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி நிறைய முகத்தில் வாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி முகத்தில் இருக்கும்போது முகம் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாயிரும். ரொம்ப கவலையாக இருக்கும். ஃபேஸ் என்ன தான் ஷைனிங்காக என்ன தான் அழகாக இருந்தால் கூட இந்த மாதிரி வாட்ஸ் வந்தது, இந்த மாதிரி ஒரு தழும்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ளே கூட ஆளாகிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருந்தது அப்படின்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம சும்மானதுக்கு வாட்ஸ்லாம் டேக் அப்படிங்கிறோம், பட் இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து வாட்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி டேக் இருக்குது, இந்த மாதிரி நிறையா முகத்தில் தளமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இது வந்து இன்னர் பியூட்டியும் சரி அவுட்டர் பியூட்டியும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். என்ன காரணம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க, இதில் இந்த முகத்தளம்புலேயே வந்து நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வாட்ஸ். இது வந்து ஒரு மாதிரி குமிழ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்னி, அதாவது சருமம் வெடிச்சிருக்கும்ல, ஸோ ஆக்னி. இப்போ இப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள், செரி ஆஞ்சியோமியா. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் சின்ன ஒரு இது மாதிரி கட்டி மாதிரி இருக்கும். இதில் நிறைய இன்னொன்று இருக்கு பாருங்கள், செபகாஸ் ஹைப்பர்லேசியான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மோல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இதுதான் ஸ்கின் டேக், அதாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெளியே புடைச்சிட்டு தலையிட்டு நிற்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி 8 வெரைட்டிஸ் இருக்குது. காமனாக நிறைய பேருக்கு மோஸ்ட்லி காமனாக நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு டைப் தான். இப்போ வாங்க, இந்த மாதிரி டைப் இருந்தால் என்ன ஆகும், எதனால் வருது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செரி ஆஞ்சியோமியா, அதாவது வந்து இந்த மாதிரி ரீசன், இந்த மாதிரி மோலுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, என்ன பேர் அப்படின்னா செரி ஆஞ்சியோமான்னு சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை நல்லா இந்த என்ன எழுதியிருக்கோ அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செரி ஆஞ்சியோமியா அப்படின்னா கேம்பல் டி மோர்கன் புள்ளிகள் அல்லது முதுமை ஆஞ்சியோமஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதை வந்து பொதுவான இது வந்து என்னென்னா, நமக்கு வந்து டேஞ்சர்லெஸ் ஒரு க்ரோத், அதாவது வந்து நமக்கு டேஞ்சரை கிடையாது. இது வந்து நமக்கு வந்து பாதிப்பு கிடையாது. ஆனால் இது எப்படி இருக்கும்னா, தோலில் வந்து ஒரு சின்ன இல்லைனா ரெட் கலரில் இல்லைனா ப்ளூ கலரில் ஒரு சின்ன வட்டமான ஒரு இல்லைனா ஓவல் ஷேப்பில் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. பட் நமக்கு அழகு சார்ந்த பாதிப்பு தான் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செரி ஆஞ்சியோமியாஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தோலோட மேற்பரப்பில் ஒரு நுண்ணிய குழாய் தொகுப்பாகும். சின்னதாக வட்டமாக சிவப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இது இருக்கும். அப்புறம் வந்து இது அறிகுறி, இது வந்து அறிகுறி தோற்றம் எப்படின்னா இது வந்து அதான் சொன்னல ரெட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். இதுதான் இதோட அறிகுறி. இதோட ரீசன் மெயினாக வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மரபணு காரணிகள் அப்படிங்கிறாங்க. மரபணு அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் ஆப்வியஸாக கண்டிப்பாக வரும். ஸோ அது ஒரு ரீசனுங்கிறாங்க. அப்புறம் வயது, ஏஜ் 30 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே காமனாக இது வருங்கிறாங்க. அப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால வருங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா சுற்றுச்சூழல் காரணிகள், அதனால் வருங்கிறாங்க. நிறைய வந்து இந்த மாதிரி ரசாயனம், அதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது நீங்கள் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் வருங்கிறாங்க. செரி ஆஞ்சியோமியா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டாட் வந்தது அப்படின்னா இது கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி அறிகுறி தான் இந்த மாதிரி டாட் வரும் அப்படிங்கிறாங்க. பட் அது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயப்பட வேண்டாம் யாரும். இது வந்து நமக்கு என்ன, இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் லேசர் மூலமாக இதை கட் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமும் இதில் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சாத்தியமான சிக்கல் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, செரி ஆஞ்சியோமியாவிலிருந்து சிக்கல்கள் அரிதானவை என்றாலும் அவை ஏற்படலாம். ரத்தப்போக்கு மிகவும் பொதுவான பிரச்சனை. குறிப்பாக ஆஞ்சியோமா அதிர்ச்சி அடைந்தால் தொற்று மற்றொரு சாத்தியமான சிக்கலாக உள்ளது. இருப்பினும் இது அசாதாரணமானது. அகற்றப்பட்ட பிறகு வடுக்கள் அல்லது தோல் நிறமை மாற்றங்கள் ஒரு சிறிய ஆபத்து உள்ளது. அதாவது நீங்கள் லேசர் தான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரலாம். அதாவது அந்த லேசர் பண்ண இடத்துல அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி வேறு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதாவது இது வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து சன்லைட்டை வந்து நீங்கள் வெயிலில் போகிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அப்படியே நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா சன்ஸ்க்ரீன், அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு காட்டனான ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பருத்தி ஆடைகள் இல்லைனா காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை, அதாவது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து நல்லபடியாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கங்கள், இது வந்து நமக்கு தோலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். ஸோ வழக்கமான தோல் பரிசோதனைகள் ஏதேனும் புதிய வளர்ச்சிகள் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் தோலை கண்காணிக்கவும் தோல் நிலைகளை திறம்பட நிர்வகிப்பதற்கு ஆரம்ப கால கண்டறிதல் முக்கியமானது. அதாவது ஸ்கின்ல உங்களுக்கு ஏதாவது இச்சஸோ இல்லைனா ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இது இருக்கோ நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிகாஷனோ மெடிசனோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுமே பலன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.